கன்னியாகுமரியில் அனுமதியின்றி பன்றிகள் வளர்த்ததாக கூறி உரிமையாளர்களுக்கு தெரியாமல் பன்றிகளை கேரளாவுக்கு விற்பனை செய்த செயல் அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க பாதிக்கப்பட்ட தம்பதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் பத்துக்காணி பகுதியை சேர்ந்த பினு தனது தோட்டத்தில் பன்றி வளர்ப்பில் வருகிறார். ஆனால் அனுமதி பெறாமல் பன்றி வளர்ப்பதாக கூறி அவரிடம் களியல் பேரூராட்சி செயல் அலுவலர் கந்தசாமி மற்றும் வார்டு உறுப்பினர்கள் பணம் பெற்றதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து பினும் பணம் கொடுக்க மறுத்த நிலையில் பன்றிகளை அனுமதியின்றி வளர்த்ததாக பேரூராட்சி சார்பில் நோட்டீஸ் அளிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து பினு தொடர்ந்த வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் பேரூராட்சி செயல் அலுவலர் கந்தசாமி மற்றும் குழுவினர் பினுவின் பண்ணையில் இருந்த 120க்கும் மேற்பட்ட பன்றிகளை பிடித்து கேரளாவுக்கு விற்பனைக்காக அனுப்பியதாகவும் பினுவின் வீட்டை சேதப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து நடவடிக்கை எடுக்கும்படி பினு போலீசில் புகார் அளித்துள்ளார். டார்ச்சர் பண்ணி இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் இல்லாததுனால எங்களுக்கு இப்போ என்ன வழின்னு எங்களுக்கு தெரியலை சார். நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ நானும் என் ஹஸ்பண்டு என்ன பண்ணுறது, எங்களுக்கு போன திங்கட்கிழமை எடுத்துகிட்டு போனது 25ஆம் தேதி எடுத்துகிட்டு போனாங்க. அதிலேருந்து நாங்கள் 2 பேரும் மனசாலும் சரி உடம்பாலும் சரி அவ்வளோவுக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னா மொத்த எஃபோர்ட் அவ்வளோ லோனும் எல்லாம் இது பண்ணி நிறைய லோன் இருக்குது, நிறைய இது இருக்குது, எல்லாமே நம்பி இந்த டைமில் கிறிஸ்மஸில் கொடுத்து தான் ஏதாவது ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சிட்டு இருந்த டைமில்